முன்னேறி செல்லுங்கள், முன்னேறி செல்லுங்கள். உங்களை சுற்றி நிற்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களால் நெக்ஸ்ட் லெவல் ப்ரொமோஷனை லைஃப்பில் பார்க்கவே முடியாதுங்க. எப்பொழுதுமே ப்ராப்ளத்தை பார்க்காதீங்க, ப்ராப்ளத்தில் சொல்யூஷன் என்ன இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா சொல்யூஷனை தேடுறதில்ல நிறையா பேர், ப்ராப்ளத்தையே ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த பிரச்சனை ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு, இதில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, இதுக்குள்ளே ப்ராப்ளத்துக்குள்ளே என்ன ப்ராப்ளம் இருக்குது, இது யார் நமக்கு உண்டாக்குனா, யார் மூலமாக இது நமக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி ப்ராப்ளத்தை ரிசர்ச் பண்ணுவீங்க. பட் ப்ராப்ளத்தோட சொல்யூஷன் பற்றி நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்க. பிரச்சனையாக பார்த்தீங்கன்னா தான் பிரச்சனையாக பார்க்கலன்னா அது பிரச்சனையே கிடையாதுங்க. ஸோ முன்னேறி செல்வதற்கு உங்களுடைய எண்ணங்கள் தான் முக்கியமே தவிர உங்களை சுற்றி இருக்கிற பிரச்சனைகள் முக்கியமே கிடையாது. முன்னேறி செல்லணும்னு நீங்கள் நினச்சிட்டீங்க அப்படின்னா அமைதியாக இருங்க, அமைதியாக இருக்க. மூச்சை அடக்குனாதான் முத்து எடுக்க முடியுங்க. மூச்சை அடக்குனாதான் முத்து எடுக்க முடியும். நீங்கள் முத்து எடுக்கணும்னு முயற்சி பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மூச்சை அடக்கித்தான் ஆகணும். அது ரொம்ப கஷ்டம்தான். கடலின் ஆழத்துக்கு போகணும், பயத்தை கண்ட்ரோல் பண்ணணும், மூச்சை கண்ட்ரோல் பண்ணணும். எவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல லைஃப்பில், நிறையா விஷயங்கள் இது மாதிரி தான். நீங்கள் மூச்சையும் அடக்கணும், பயத்தையும் போக்கணும். அப்போ தான் முன்னேறி செல்ல முடியும். முன்னேறி சென்றால் மட்டும்தான். முயற்சிக்க தவறலாம், ஆனால் முயற்சிக்க தவறக்கூடாதுன்னு சொல்லி கேட்டிருக்கேன். அது மாதிரி மூச்சை அடக்கி முத்தை எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் செலிப்ரேஷன் தான். அதனால் முன்னேறி செல்வதற்கு முட்டுக்கட்டையாக உங்களுடைய பயமோ உங்களுடைய பிரச்சனையோ இருக்கக்கூடாது. முன்னேறி செல்வதற்கு முயன்று கொண்டே இருங்கள். மூச்சு இருக்கிற வரைக்கும் முயற்சி பண்ணுவோம். நமக்கு ஒரு நாள் வரும், அந்த நாளிலே வெற்றி நிச்சயம். முன்னேறி செல்லுங்கள். நன்றி.